வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பேர் வந்துட்டு ஃபயர்பேஸ். வாங்க அந்த ஃபயர்பேஸ் வீடியோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஃபயர்பேஸில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, ஃபயர்பேஸ்னால் என்னன்னு பார்க்க ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக ஃபயர்பேஸ் வந்து கூகுளுடைய ஒரு டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலாக பேக்எண்ட்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. பேக்எண்ட் இஸ் சர்வீஸ், அந்த தான் கான்செப்ட். இதில் சாஸ் மாதிரி, சாஃப்ட்வேர் சர்வீஸ் மாதிரி பேக்எண்ட் இஸ் சர்வீஸ், வெப் ஆஸ் அப்படிம்பாங்க. அதுதான் இது கான்செப்ட். ஓகேங்களா? அதாவது அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, டேட்டாபேஸ் சர்வீஸு, க்ளவுட் சர்வீஸ், ஒரு ஹோஸ்டிங் சர்வீஸ். இந்த சர்வீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்மளுடைய மெயின் ஆப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு உதவுறது தான் இந்த ஃபயர்பேஸுடைய ஸ்பெஷல். இந்த ஃபயர்பேஸ் நமக்கு உதவுது. ஓகேங்களா? இதில் நம்ம ஒரு ப்ராஜெக்டை பண்ண முடியும். ஓகேங்களா? இது முக்கியமாக உங்கள் நேரத்தையும் மிச்சப்படுத்தும், உங்கள் முயற்சியை மிச்சப்படுத்தும். அது ஆர்டர் முயற்சி பண்ண தேவை. மெயின் ஆப்பில் கான்சென்ட்ரேட் மித்த தேவையில்லா கான்சன்ட்ரேஷன் மித்த சர்வீஸில் அவங்களே பார்த்துக்குவாங்க இந்த டூலில் நம்ம யூஸ் பண்ணுறக்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபயர்பேஸ் உடைய ஒரு டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுலேயே வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண முடியும். இது ஹோஸ்டிங் சர்வீஸ் இருக்கும், லாகின் சர்வீஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். வாங்க நம்ம டெமோ பார்க்கும்போது அதெல்லாம் போய் பார்ப்போம். நம்ம அதாவது ஒரு ஃபயர்பேஸில் எப்படி ப்ராஜெக்ட் உருவாக்குறது, எப்படி ஃபயர்பேஸினுடைய முக்கியமான சர்வீசஸ் தேவைகள் என்னென்ன, ஒரு சாம்பிள் வெப்பை எப்படி ஃபயர்பேஸில் உருவாக்குறது, எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு வந்து ஃபயர்பேஸில் நம்ம லாகின் ஆகும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஒரு கூகுள் ஐடி வச்சு நீங்கள் லாகின் ஆக முடியும். URL firebase.google.com. firebase.google.com நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. firebase.google.com. இதுதான் ஃபயர்பேஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன், இன்ட்ரோடக்ஷன் ஸ்க்ரீன். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணாங்க, லாகின் ஆகணும். லாகின் ஆகணும்னா நம்ம கூகுள் ஐடி வச்சு லாகின் ஆகலாம். இங்கே லாகின் கிளிக் பண்ணலாம். பட் நான் ஏற்கனவே வந்து கூகுள் ஐடி வச்சு மிச்ச ஸ்க்ரீன் லாகின் ஆகலாம். நான் ஆட்டோமேட்டிக் லாகின் ஆகிருக்கேன். இதில் நம்ம யூடியூப் சேனல் நேமில் சம்திங் அக்கௌண்ட் நேமில் கூகுள் ஐடி வச்சுருக்கோம். அந்த கூகுள் ஐடியை வச்சு இங்கே லாகின் ஆகியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கோ டு கன்சோல் எழுதுறேன். பேஜோட ஆகிட்டுருக்கு. கோ டு கன்சோல் மட்டும் கிளிக் செய்வோம். இந்த பிபிடியை நான் அட்டாச் பண்ணி விட்றேன் உங்கள் இது கூட. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதை வந்து நம்ம கவனமாக கவனிங்க. ஓகேங்களா? இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. ஃபயர்பேஸ் கன்சோல் பக்கத்தில் போய்ட்டு ஓகே இது என்ன ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு ஸ்க்ரீனு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு கிரியேட் ஏ ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட். இன்னைக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட்க்கு ஒரு நேம் கொடுக்குறோம். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கால்குலேட்டர், ஒரு சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேட்டரு ஒரு ஆப் பார்த்து போட்டு பார்க்கலாமா? கால்குலேட்டர் நேம் நான் கொடுக்குறேன். நம்ம நேம் கொடுத்தாதான் உள்ளார போகும். கண்டினியூ பாருங்க, கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டோம். அதில் வந்துட்டு ப்ராஜெக்ட் பேர் கொடுத்துட்டோம். கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் பாருங்க. எனேபிள் ஜெமினி எனேபிள் பண்ணுறதா கேட்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏஎஸ்எஸ் ஃபார்வர்ட் ஜெமினியும் உள்ளார நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது கூகுள் அனலிட்டிக்ஸ். அடுத்ததாக கூகுள் அனலிட்டிக்ஸ் இது வந்து எதுக்குனாக்கா உங்களுடைய ஆப்பை வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க, அந்த அதை மானிட்டரிங். ஓகேங்களா? எவ்வளோ யூஸ் வராங்க, அது எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ண முடியும். அதுக்காக இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் உதவும். உங்கள் ஆப்பில் அதையும் நீங்கள் இது பண்ணலாம். அதாவது உங்கள் செயலியில் அதையும் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். வேணான்னா இங்கே போய் நீங்கள் நோ கொடுத்துக்க முடியும்.
வேணும்னா இங்கே எனேபிள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நான் எனேபிள் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து கிரியேட் கூகுள் அக்கௌண்ட். உங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஃபைபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் டெமோ தான் பண்ணுறோம் இல்லையா? வேணும்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு கூகுள் அனலிட்டிக்ஸ் இது பண்ணிக்கலாம், நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேரிங் யுவர் ப்ராஜெக்ட் ப்ளீஸ் வெயிட்னு காட்டுது. கண்டினியூ கொடுத்துருக்கேன். பார்ப்போம். ப்ரொவிஷனிங் ரிசோர்ஸஸ் ஃபினிஷிங் அப். நம்ம ப்ராஜெக்ட் மேலே கொடுத்துருக்கோம், கால்குலேட்டரும் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்க்ரீன் லோட் ஆகிட்டு இருக்கு. Firebase ப்ராஜெக்ட் இஸ் ரெடி. இப்போ கண்டினியூ கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஸ்க்ரீன். ஓகேங்களா? இந்த ரைட் சைடில் ஜெமினி நமக்கு இருக்குது. இதில் எல்லாமே நமக்கு என்னன்னு கேட்கலாம் இங்கே. ஓகேங்களா? இங்கே இந்த லெஃப்ட் சைடில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதை தான் நம்ம பிபிக்கு சொல்லுவோம். நம்ம இதுதான் டேஷ்போர்டு. ஓகேங்களா? டோட்டல் டேஷ்போர்டு. இப்போ வாங்க, இங்கே பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்க பில்டு இருக்குது, ரன் இருக்குது, அனலிட்டிக்ஸ் இருக்குது, பில்டு இருக்குது. ஓகேங்களா? ஆப் ஹோஸ்டிங், அத்தன்டிகேஷன், டேட்டா கனெக்ட், ஃபைபேஸ் டேட்டாபேஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ரன்னுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏபி டெஸ்டிங் கேட்டு, ஆட் மாப், ஆப் டிஸ்ட்ரிபியூஷன், ஏகப்பட்ட இதாக கொடுத்துருக்காங்க. ஏபி டெஸ்டிங் இருக்குது, டெஸ்ட் லேப் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து அனலிட்டிக்ஸ் பார்த்தோன்னு வைங்க, டேஷ்போர்டு போகலாம். டேஷ்போர்ட் காட்டும், ரியல் டைம் அனலிட்டிக்ஸ் காட்டுது, ஈவெண்ட்ஸு. ஆக்சுவலாக இந்த மெனுவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற நான் படிச்சுட்டு இருக்கேன். அது இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏ லாஜிக் ஜின் கிட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம பார்த்துருக்க இந்த ஃபைல்பேஸ் டூலுக்கு பார்த்தீங்களா, இது ஒரு ரொம்ப ஃபேண்டஸ்டிக்கான ஒரு டூல் இது. ஆக்சுவலாக நீங்கள் வெப் டெவலப்பராக இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் ஆப் டெவலப்பராக இருந்தாலும் சரி, உங்கள் சேவையை ரொம்ப ஈஸியாக சுலபமாக்குறது இந்த ஃபைல்பேஸ் உதவும் கண்டிப்பாக. ஓகேங்களா? நீங்கள் பேக் எண்ட் பற்றி கவலைப்படவே தேவையில்லை. டேட்டாபேஸ், யூசர் லாகின் போன்ற விஷயங்களை சுலபமாக கையாள ஃபைல்பேஸ் ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம். இது கூகுளோட ஒரு தயாரிப்பு. ஓகேங்களா? இப்போ இதில் தான் ஒரு ப்ராஜெக்டும் நம்ம ப்ரௌசரில் போய் நம்ம firebase.google.comல மூலமாக ஃபைல்பேஸ் யூஆர் கொடுத்தோம். அதுலேருந்து நம்ம யூடியூபு, ஜிமெயில் ஐடியை வச்சு நம்ம யூடியூப் சேனல் பேரில் சப்ஜெக்ட் அக்கௌண்ட்டுங்கிற பேரில் நம்ம லாகின் ஆகி உள்ள வந்தோம். ஓகேங்களா? நம்ம அந்த கோ டு கன்சோல்னுங்கிறத கிளிக் பண்ணோம். அதுக்கு மேலே அந்த கன்சோலை கிளிக் பண்ணி உள்ள நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்தோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணோம், நம்ம அந்த ஜெமினி ஆட் பண்ணுறதா கேட்டுச்சு, அது ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது அனலிட்டிக்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ் ஆட் பண்ண கேட்டுச்சு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணோடனே நமக்கு ஒரு பேஜ் நமக்கு வந்திருக்கு. ஏன் அதை சொல்கிறேன்னா, ப்ராஜெக்ட் இருக்கும்போது இந்த பேஜஸ் வரும்போது உங்களுக்கு குழப்பமாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய ஃபைல்பேஸ் ப்ராஜெக்ட்டு இதாகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஜெமினி போட்டு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்பார்க் பிளானிங் இருக்குங்கிறத ஓகே, அந்த பிளான்ஸ்லாம் இருக்குது, பே as you go அந்த பிளான்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஓகே. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னு வைங்க, பில்டு, இந்த இதுதான் முக்கியமானது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அத்தன்டிகேஷன் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அத்தன்டிகேஷன் இருக்குது. நீங்கள் வந்துட்டு நீங்கள் எதை போய் கவலைப்பட தேவையில்லைங்க. அத்தன்டிகேஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? என்னன்னாக்கா, ஒரு யூசர் உங்கள் ஆப்பில் நுழையிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பயனர் ஒரு யூசர் உங்கள் ஆப்பில் நுழையிறாரு, லாகின் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இமெயில், பாஸ்வேர்டு, கூகுளு, ஃபேஸ்புக், ஃபோன் நம்பர் மூலமாக கூட சுலபமாக லாகின் சிஸ்டம் உருவாக்கலாம். நம்ம அது தனியாக கோடு எதுவே தேவையில்லை. ஜஸ்ட்டு
ட்ராக் அண்ட் ட்ராப் சிஸ்டம் மாதிரிலாம் இருக்கு இல்லையா, நம்ம முன்னெல்லாம் விபியில் இப்போ டாட்நெட்லாம் அது இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இது ஆக்சுவலாக. ஸோ இது நம்ம லாகின்ல நம்ம உருவாக்கவே தேவையில்லை, அதே தானே நமக்கு அவுட் டஸ் லாகின் ஒர்க்கு இது டாக்ஸே கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. எப்படி இருக்கு அவுக்கு வாட் கேன் அதர் டூ ஃபார் மீ, இந்த மாதிரி இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறது இங்கேயே படிச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த அத்தன்டிகேஷனை பற்றி நீங்கள் தனியாக போய் அத்தன்டிகேஷன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அடுத்த ஃபயர்பேஸ் டேட்டா பேஸ், அது முக்கியமானது. சில நிறைய இருக்கு, எனக்கு தெரிஞ்ச முக்கியமானதை மட்டும் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஓகேங்களா? ஃபயர்பேஸ் டேட்டா பேஸ் இது என்னதுன்னா, இது ஒரு NoSQL க்ளவுட் டேட்டாபேஸுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபயர்பேஸ் அப்படிங்கிறது வந்து NoSQL க்ளவுட் டேட்டாபேஸ். உங்கள் ஆப்புக்கு தேவையான எல்லா தகவலையும் இங்கே ஸ்டோர் பண்ணலாம். NoSQL டேட்டாபேஸு உங்களுக்கு ஆப்புக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துட்டா டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னாக்கா, இது ரியல் டைம் டேட்டாபேஸு. ஸோ ரிலேட்டிவ் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யணுனாக்கா, அதாவது நீங்கள் ஒரு இடத்துல போய் டேட்டாவை பார்த்துட்டீங்கன்னாக்கா அது உடனே உங்கள் எல்லா யூஸருக்கும் அப்டேட் ஆகிடும். இப்போ ஒரு யூஸர் ரிவ்யூ பண்ணிட்டுருக்காரு உங்கள் ஸ்க்ரீன் அப்படின்னா, நீங்கள் ஒரு டேட்டாவை எங்கேயா மாற்றிட்டீங்கன்னாக்கா அந்த டேட்டா டக்குன்னு அங்கே ஸ்க்ரீனில் தெரியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரியல் டைம் டேட்டாபேஸு ஃபயர் ஸ்டோருங்கிறது. ஓகேங்களா? ஃபயர் ஸ்டோருங்கிற டேட்டாபேஸ் வந்து ரியல் டைம் ஃபயர் பேஸ்க்குள்ளே இருக்க ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸு ஒரு NoSQL டேட்டாபேஸுங்க. அடுத்து ஸ்டோரேஜ். நீங்கள் அப்போ ஒரு யூஸர் வந்துட்டு ஒரு படத்தை அப்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்க, வீடியோ போடுற மாதிரி வச்சுருக்கீங்க, பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் சரிங்க, இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜஸ் இங்கே இருக்கும், இங்கே இருக்கா, இதுதான் ஸ்டோரேஜ். ஓகேங்களா? நீங்கள் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், இது பண்ணுனாக்கா இப்போ பாருங்கள், இங்கே கீழே வந்து நீங்கள் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுவுமே இங்கேயே இருக்கும். நம்ம இந்த 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 உள்ள இது ஒரு டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டுனால நமக்கு எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ண முடியும். இவ்வளோ படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஜெமினி இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த லெஃப்ட் சைட்லேயும் உங்களுக்கு வந்து என்னது அத்தன்டிகேஷன் இப்போ மாடல், டேட்டா கனெக்டு, ஃபைல் ஸ்டோர் டேட்டா பேஸு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வெப்பில் போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு வெப்பில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஏற்கனவே இருக்கிற வெப்பு கூட ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ப்ராஜெக்ட்டு கூட ஒரு வெப் ஆப்பை எப்படி இணைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் கூட வெப் ஆப் கூட இருக்கிற வெப் ஆப் கூட எப்படி நம்ம ப்ராஜெக்ட் இணைக்கிறது அப்படின்னு பார்க்கணுனாக்கா ஒன்றும் இல்லை. ப்ராஜெக்ட் ஓவர் பதில் போனீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் ஓவரில் போனீங்கன்னாக்கா அங்கே வந்து iOS, ஆண்ட்ராய்டு, வெப் அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் ஓவரில் போனீங்கன்னாக்கா இங்கே இங்கே இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அதெல்லாம் இங்கே வந்துருச்சு. ப்ராஜெக்ட் செட்டிங்ஸு, யூசர் பர்மிஷன்ஸ், யூசர் பில்டிங் அலர்ட்டு. ஓகேங்களா? இங்கே வந்து நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு எந்த இதில் இணைக்கணும், அதாவது வெப் ஆப்பா இதா அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு, ஆண்ட்ராய்டா iOS அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கோடை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? என்னன்னா வெப் ஆப் ஐக்கான வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அது சிம்பிள் பண்ணால் அதை வச்சு கோடே கொடுக்கும் உங்களுக்கு. ஃபைல் பேஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணுற அந்த கோடை கொடுக்கும். அந்த கோடை கொண்டு போய் உங்களுடைய இது கூட உங்கள் ஆப் கூட போட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன கேட்பீங்க அந்த அப்ளிகேஷன் அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் கூட இணைக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். என்னென்ன இருக்கா ஆப்ஷன் எங்கே இருக்கு? நான் நேற்று கூட பார்த்தேன். நம்ம போப்போம் கிளிக் பண்ணுவோம். இங்கே பாருங்க, ஆட் ஆப்னு போட்டு இங்கே பாருங்க இருக்கா, இந்த வெப் ஆப் கூடதுன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணால் போங்க. வெப் ஆப் நிக்னேம் கொடுத்தீங்கன்னு வைங்க, 5 வயசு அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணினாக்கா உங்களுக்கு ஒரு கோடு கொடுக்கும். அந்த கோடை கொண்டு போய் நானே பண்ண சொல்லணும் காசு.
சம்திங் டாக் ஒன்னு சும்மா போடுறோன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சம்திங் டாக் ஒன்று போட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறேன். என்பி இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஃபைல்பேஸை ஸ்கிரிப்டை இன்னும் கொடுத்தோன்னு இது போய் இந்த கூட கொடுக்கும். காப்பி அண்ட் பேஸ்ட் ஸ்கிரிப்ட் இந்த பாட்டம் ஆஃப் யர் பாடி டேக் பிஃபோர் யூஸ் த ஃபைல்பேஸ் சர்வீஸ். ஓகேங்களா, இது காப்பி பண்ணி போட்டிங்கனாக்க உங்கள் ஃபைல்பேஸ் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒருவருக்கும் வரும். நம்ம டிப்ளாயிங் இந்த ஹோஸ்டிங்கில் வரும். ஆக்சுவலாக நான் டிப்ளை பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை, அதுக்காக நான் சும்மா டெமோக்காக தான் இருந்தேன். ஓகேங்களா, இப்போ இங்கே கொடுத்துருவோம். நம்ம இதில் போயிட்டு டூல் பிளானர் ஜிம்மில் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். கிரியேட்டிவ் டூ பிளானர் ப்ராஜெக்ட் ஃபார்மின்னு திஸ் பப்பன் நடக்குதுங்க. ஓகேங்களா, எஸ் யூஸ்வல் நம்ம டூ பிளானர் நம்ம ஜிம்மி எல்எம் என்ன போட்டோமோ அதுதான் இங்கேயும் வருது. ஆக்சுவலி இது ஒரு எல்எல்எம். ஓகேங்களா, ஆக்சுவலாக நான் இங்கே வந்து முன்னே ஒரு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் போட்டு சும்மா இது போடுவோம். டூ பிளானர் அப்படின்னு போடுவோம். என்னென்ன பிளானர் போட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஜிம்மி இருக்குது, கண்டினியூ இருக்குது. இது அடுத்த ப்ராஜெக்ட் கொண்டு போய் நினைக்கிறேன். டிஃபால்ட் ஃபைல் பேஸு கிரியேட் ப்ராஜெக்ட் போட்டு ஏன்னா ஃபைவ் பேஸு ஏன் இது ஃபைவ் பேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் நம்ம இதில் டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸி. நம்மளோட மெயின் ஆப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நம்ம டைமு நம்ம போடுற எஃபர்ட் எல்லாமே மிச்சமாகும் இதில். ஓகேங்களா, ஆனால் ஒரு சில லிமிடேஷன்ஸ் விட்டு, அதாவது சர்வீஸ் ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ்க்கு மேலே அவங்க வந்து பே அண்ட் யூஸ் சர்வீஸ்க்கு போடுவாங்க. அப்போ பே அண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ ஃபைவ் பேஸ் டேட்டா பேஸ் போடனா கூட நம்ம வந்து அந்த ஸ்டோரேஜ் அந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம். ஃபைல் ஸ்டோர் டேட்டா பேஸ்க்கு காஸ்ட் நினைக்கிறேன். பட்டு இதுக்கு போனோம்னாக்க இது இருக்குது, ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்துட்டு காஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, ஆப் செக் கொடுத்து என்ன நடக்கும் பார்ப்போம். ஸ்டோரேஜ் நம்ம ஆப்பில் என்ன இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஆப் செக் டேட்டாபேஸ் பண்ணிடலாம். அப்படியே ப்ராஜெக்டில் போகிறோம். ஐம்பது இருக்குது. கண்டினியூ டு கன்சோல் வரும். ஆக்சுவலாக இண்டிவிஜுவல் சொல்லுது.
ட்ரூ பிளானர்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல டிப்ளமோ கேட்குது. இங்கே என்னென்னு பார்ப்போம். இருக்கிற ஃபினிஷிங் இப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க, ஆப்பு சாம்பிள் ஆப் ஸ்டடிங்கிறது. பிளானிங் வித் ஜெமினி ஏபிஐ. for 55 people including one toddler who is running video. இதெல்லாம் வேணாம். travel route provide the to do travel route spot to stay and days traveling. இது கொடுத்துட்டு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வாண்டுக்கு வாங்கன்னு போட்டேன். சென்னை டு சிங்கப்பூர் நோட் சைக்கிளிங் டைரக்ட்லி ஃப்ரம் சென்னை. திருவள்ளி சச்சி செக் பாயிண்ட்டே கொடுத்துருச்சு. எல்லாத்தையும் கொடுத்து ட்ராவல் இன்சூரன்ஸு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் கொடுத்து சைக்கிளிங்கு திருவள்ளி சச்சி விசா பிளான் மல்டி கண்ட்ரி ரூட்டு சென்னை டு நார்த் ஈஸ்ட் இந்தியா மியான்மர் தாய்லாந்து மலேசியா. மியான்மர் தாய்லாந்து மலேசியா வழியாக போயிடலாங்குது. ஆப்ஷன்ஸ் கார்கோ ஷிப் ஃப்ளைட் ஃப்ரம் த இந்தியா. 2 to 4 months for cycling segments and logistics. Map of daily cycling instance and where the station located. Okay, சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணி பிளானரை கொடுத்துருச்சு. ஓகேவா, இதுதான் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக டூ பிளானர் அப்படின்னு நம்ம கேட்டோம் இல்லையா. டூ பிளானர் கொடுத்து ஒரு இதை கொடுத்து நமக்கு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படி ஜெமினி ஸ்டைல் ஆஃப் ஒரு இதை நமக்கு கொடுத்துருச்சு. இதை கிளிக் பண்ணி பார்ப்போம் நடக்குதுன்ட்டு.
ஸோ இது மாதிரி டூர் பிளான் எல்லாம் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜஸ்ட்டு ஃபைபேஸ் ஏஐயில் போனால் அது கரெக்டாக ரூட்டு இதெல்லாம் கொடுக்குது. நம்ம இன்னும் ஆப்டிமைஸாக ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னாக்கா இன்னும் நல்லா இண்டிகேஷன் நமக்கு கொடுக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபயர்பேஸ். அதில் ஃபயர்பேஸ் ஃபயர்பேஸ் ஸ்டுடியோன்னு பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இதுதான் ஃபயர்பேஸ். இது முக்கியமாக இந்த பக்கம் தான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த ஆப் போஸ்டிங், அத்தன்டிகேஷனு, டேட்டா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். அந்த எப்படி ரன் பண்ணுறது, பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சு கீழே அதை கீழே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம ஜெமினி இது இதெல்லாம் இருக்குது. நம்ம அதை வச்சு நம்ம நிறையா கோடு இது பண்ணி முடியும். இப்போ கோடு அசிஸ்டன்ட் கொடுக்குற ஜெமினி கோடு அசிஸ்டன்ஸ் இருக்குது. இது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாக்க இன்னும் நல்லா இது கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஃபயர் நோட்டிஃபிகேஷன் இப்படிலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்க்கணும். அதை ட்ரை பண்ணி பார்த்தா நமக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வரும். ஸோ தட் நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஈஸியாக இருக்கும் இது பண்ணுவோம். ஸோ இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு நினைக்கிறேன். நம்ம இதுதான் இதை பற்றி மறுபடியும் இன்னொரு அனலிஸ்ட் டேஷ்போர்டு இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்கும். நம்ம போய் நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா அது இந்த இதில் வெப் கோடு கொடுக்கும் உங்களுக்கு அது அந்த கோடை காப்பி பண்ணி உங்கள் இதில் போட்டினாக்கே போதும் எல்லாத்துக்குமே. ஓகே, உங்கள் அப்ளிகேஷன் நம்ம அந்த ஆப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இதை முடிச்சுருக்கோம். இதை பற்றி டவுட்ஸ் உங்கள் இதை பற்றி வேறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு போக நிறைய விஷயம் நம்ம எல்லா விஷயத்தையும் இது பண்ண முடியல. பட் ஃபயர்பேஸுடைய இது பற்றி பார்த்தோம். நம்ம ஃபயர்பேஸுடைய என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்து நம்ம இன்னும் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறது நிறைய யூஸ் பண்ணி பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த ஃபயர்பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய அதர் சர்வீஸ் இது பேக் அண்ட் சர்வீஸு. ஸோ பேக் எண்டில் பற்றி எதுவும் கவலைப்படாமல் அதர் சர்வீஸ் போய் கவலைப்படாமல் நம்ம ஆப்பை கூட காசு பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய டைமும் நம்மளுடைய முயற்சியும் நிறைய மிச்சமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிட்டு நினைக்கிறேன். ஃபயர்பேஸை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா இதை பற்றி வேறு இதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.